Hi guys, welcome to our channel. Today we are going to discussing about the topic as representation of gender roles in textbooks and curriculum. ஸோ இந்த டாபிக் பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய டாபிக் தான். ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இப்போ நான் சொல்ல போகிறேன். இது மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த கொஷினை நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ வி வில் ஸ்டார்ட். ஸோ நம்மளோட டாப்பிக்கே பார்த்திங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸ் இன் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம். எப்படி சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலமில் ஜெண்டர் ரோல்ஸ் பற்றி அப்படின்னு பார்க்க என்னென்ன ஜெண்டர் பயஸ் எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 2 ways சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் தே ஆர்னால், ஒன்று கண்டென்ட் மேட்டர், த அனதர் திங் இஸ் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ கண்டென்ட் மேட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. உமன் அச்சீவர்ஸ் அண்ட் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை அதிகமாக போர்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டுறாங்க டெக்ஸ்ட் புக்ஸில் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் கான்செப்ட் எல்லாமே ஒரே ஒரு ஸ்டீரியோடைப்பாக இருக்குது. இப்போ ரொம்ப மேலோட ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அதையே தான் கண்டினியூ ஆக மாதிரி இருக்குது எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட்லேயும் அப்படின்றாங்க. த அனதர் திங் இஸ் content matter that find place in textbooks and curriculum. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யுனெஸ்கோ அனலைஸ் பண்ணி இன் கண்டென்ட் ஆல் சப்ஜெக்ட் அட் த லெவல் ஆஃப் எஜுகேஷன் எல்லா கண்ட்ரிலையும் சரி, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா, யூரோப் எல்லா இடத்துலையுமே சப்ஜெக்ட் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெண்டர் பயாஸ் உமனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரலி எஜுகேஷன் டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணுறவங்க உமன் அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா லிட்ரரியாக ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் மெஷர் மீன்ஸ் ஒரு குறைஞ்ச இடத்துல தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வொக்கேஷ்னல் கோர்ஸ், ஹெல்த் கேரு, சோஷியல் வெல்ஃபேர் ஃபீல்ட்லாம் கொடுக்குறாங்க. போத் மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக் அவங்களோட பர்சனாலிட்டி, ரோல்ஸ், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அது மாதிரி 2 பேருக்கும் அது இதுன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நேம்ஸ் ஆஃப் த உமன் பார்த்தோன்னா ஒமிட் பண்ணுறாங்க. அவங்கள எதுக்கு ஹோம் மேக்கர்ஸ்க்காக மட்டும்தான் அவங்கள டெபிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த அனதர் திங் இஸ் எமோஷ்னலாக இருப்பாங்க, ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உமன்ஸை. இது அனதர் ஹேண்டில் மென்னை எப்படி சொல்கிறாங்க டெபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களோட பாடி மைண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அதே மாதிரி ஆக்டிங் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யுனெஸ்கோ ஸ்டடி ரிப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் எப்படி இருக்குன்னா, ஜெண்டர் பயாஸ் எலிமினேட் பண்ணுறது, அவேர்னஸ் கேம்பெயின், ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதெல்லாமே புக் பப்ளிஷ் பண்ணுறது, ரைட்டர்ஸு கவர்மெண்ட் சஜஷன் எல்லாமே பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க யுனெஸ்கோவில். அதே மாதிரி இந்த ஸ்கூல் கரிக்குலமில் ஹிஸ்ட்ரி அப்புறம் லாங்குவேஜ் லெசன்லலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தமிழ் டெக்ஸ்ட் புக்கிலலாம் போயட்ரி அண்ட் ப்ரோஸு இருக்கும். அதில் ஒன்லி பார்த்தோன்னா மென் மட்டும்தான் அதிக பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க. ஒன்லி 10 to 20% ஒர்க்கு உமனோட ஒர்க் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்லேயே பார்த்தோன்னா திருக்குறள் இல்லாமல் எந்த தமிழ் புக்குமே இருக்காது. அதே மாதிரி கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் அது மாதிரி எல்லாமே நிறைய இன்க்ளூட் ஆனால் கேர்ள்ஸ் பண்ணது எதுவுமே பெருசாக இந்த புக்ஸில் கேர்ள்ஸ் ஆத்தரோட ஃபீமேல் ஆத்தரோடது எதுவுமே இருக்காது. பெரிய அவங்களுக்கு 10 to 20% தான் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அதேமாதிரி மென் ரைட்டரோட க்ரியேஷன்லாம் எப்படி போர்ட்ரேட் பண்ணால் ரொம்ப ஹீரோவிக்காக, ரொம்ப பிரேவாக இருக்கிற மாதிரி, ஃபைட் பண்ணுற மாதிரி, பப்ளிக் நல்லா இருக்கணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், மென்னை இப்படி போர்ட்ரேட் பண்ணி எழுதுகிறாங்க. அதே உமனுக்கு பார்த்தோன்னா உமன் ரைட்டர்ஸ் அங்கே போயட்ஸு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோவா போட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ்லாம் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸை பார்த்தோன்னா, அவங்க பெண்கள் ரொம்ப பிரேவாக கரேஜஸாக இருக்கிறாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணுறாங்க, உமன் லிபரலைசேஷன் இது எல்லாமே இருந்தாலுமே கூட லாங்குவேஜ் லெசன் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோன்னா நிறைய பிளேஸ் பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் மச் இன் லாங்குவேஜ் லெசன் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ இன் எப்பிக்கில் கூட அந்த காலத்தில் கூட சரி, ஹீரோயின்ஸ் ஆர் டெபிக்டர் ரோல் மாடல் பேஷன்ஸ் ஒரு ஹீரோயின் அப்படின்னா எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பேஷன்ஸாக இருப்பாங்க, ஒபீடியன்ஸாக இருப்பாங்க, டிவோட்டட் டு அவங்க ஹஸ்பண்டுக்கு டிவோட்டடாக இருப்பாங்க, சியர்ஃபுல் பேரிங்காக இருப்பாங்க,
ஃபேமிலி பேர்டன் எல்லாம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே கரிக்குலம் ஃபார் தமிழ் லாங்குவேஜில் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடியில் ரைட் ஃப்ரம் த போயம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஔவையாரோட சங்கம் ஏஜ் சாங்ஸ் டு டிவைன், அப்புறம் ஆண்டாளோட மாடர்ன் டேஸ், அவங்களோட சவுந்தரம் கைலாசம், அதே மாதிரி அவங்களாம் வந்து லிமிட்டட் பிளேஸ் மட்டும் தான் பிடிச்சிக்கிறாங்க. இதே ஒர்க் ஆஃப் மாடர்ன் நாவலிஸ்ட் அனுதமா, ராஜம் கிருஷ்ணன், சிவசங்கரி, சூடாமணி லக்ஷ்மி இவங்களாம் இருக்கிறாங்க. அதே ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் கோதை நாயகி, அம்பை அவங்களெல்லாம் பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ த ஒர்க்ஸ் ஆஃப் த யங் உமன் ரைட்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. சல்மா, தமிழ்ச்சி, தங்கப்பாண்டியன். ஸோ அவங்களோட ஒர்க்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பட் மென் போய்ட்ஸ் ஃபார் த டே அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா தொல்காப்பியர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருவள்ளுவர், கம்பர், சேக்கிழார் இவங்களோட ஒர்க்லாம் வந்து தமிழ் லாங்குவேஜ் கரிக்குலமில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாலி, வைரமுத்து அது மாதிரி இவங்களோட ஒர்க்லாம் ஸ்கூல் தமிழ் கரிக்குலமில் வந்து கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே பார்த்தோன்னா 8 ஸ்காலர்ஸ் ஆஃப் ரோட் த காம்பன்மெண்ட் திருக்குறளுக்கு எழுதியிருக்காங்க, நிறைய லாங்குவேஜில் எழுதியிருக்காங்களா அது மாதிரி கமெண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ராஜம், ஐயர், பரிதாம்பர், கலைஞர், வரதராஜன் அவர் மாதிரி தமிழ் லாங்குவேஜ் டெக்ஸ்ட் புக்கில் நிறைய பேர் இது கொடுத்துருக்காங்க. கூப்பா ராஜகோபாலன், ஜானகிராமன், ஜெயகாந்தன், பாலகுமார், இந்த ராஜவேல் இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ்ன்றாங்க. நாவலிஸ்ட்டு அகிலன், கல்கி, ஜெரிலியன் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்ஸ் நாவல்ஸ் கிவன் டு ரெகக்னிஷன் கரிக்குலம் தமிழ் லாங்குவேஜ்லேயும் இவங்களாம் நாவலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் சப்ஜெக்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக் அப்படின்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வந்து சொல்கிறாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்தோன்னா வேதிக் பீரியட்லேருந்து சரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், பிஃபோர் எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா இந்த ஸ்கூல் கரிக்குலமில் பார்த்தோன்னா நிறைய அசோகா, அக்பர், ராஜராஜ சோழன் அவங்கள பற்றிலாம் நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி உமன் கான்ட்ரிபியூஷனும் அந்த டைமில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களோடதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எதுவுமே அவங்கள பற்றிலாம் நம்ம போர்ட்ரேட் பண்ணியோ ஹைலைட் பண்ணியோ சொல்லலை அப்படின்றாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றாங்க. வேதிக் பீரியடில் கார்கி, மைத்ரி இதில் நான் பார்த்தோன்னா நிறைய நேம்ஸ் இருக்கும், நம்மளுக்கு இவ்வளவும் ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரு 2 or 3 நேம்ஸ் வந்து எனஃப் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். வேதிக் பீரியடில் கார்கி. இப்போ மிடில் ஏஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீராபாய், ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவங்களெல்லாம் தெரியும். ஸோ அது மாதிரி 2. அப்புறம் மாடர்ன் ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார், ஆனி பெசன்ட், முத்துலக்ஷ்மி ரெட்டி, சரோஜினி நாயுடு, இந்திரா காந்தி, மதர் தெரேசா, MS சுப்புலக்ஷ்மி, லதா மங்கேஷ்கர், PT உஷா, சானியா மிர்சா, மேரி கோம் அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச நேம்ஸ்லாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரிக்குலம் பிளானர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்கள தான் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இவங்க தான் ஏன்னா இப்போ கரிக்குலம் பிளான் பண்ணுறவங்க அவங்க வந்து உமனோட அச்சீவ் பண்ணது அவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணால் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் வரும். அவங்க தான் நல்லா கரிக்குலம் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அதோட கண்டினியூவேஷன் தான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம். இதில் பார்த்தோன்னா 3 டாபிக் வரும். ப்ரைமரி ஸ்கூல் லெவல், செகண்டரி எஜுகேஷன் லெவல், ஹையர் செகண்டரி லெவல், இந்த 3 சப் டாபிக் வரும் இது கீழே. இப்போ ப்ரைமரி ஸ்கூல் லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்தோன்னா இந்த யுனெஸ்கோ ஸ்டேட் டீச்சிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜெண்டர் பயாஸ்ட் இருக்குது. அதை எப்படி நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும், இந்த ரீடர்ஸ் அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ ப்ரைமரி லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரைமரி எஜுகேஷன் லெவலில் பார்த்தோன்னா பிக்சோரியல் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் ஸோ இப்போ சின்ன வயசு குழந்தைங்களாம் பிக்சர் போட்டு அது கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அந்த சைல்டு வந்து ப்ரைமரி ஸ்கூல் லெவலில் புரிஞ்சுக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பரில் அந்த ஜெண்டர் ரோல் அப்படியே அவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர்ஸ்லாம் பற்றி எப்படின்னா அவங்க ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் நார்ம்ஸ் அவங்களுக்குன்னே ஒரு நார்ம்ஸ் வச்சுக்கிறாங்க. டீப் இம்ப்ரெஷன் மைண்ட்ஸ் ஆஃப் யங் சில்ட்ரனுக்கு அப்பயே வந்து உமன் ஷுட் டூ இதுதான் பண்ணும், வாட் தே ஷுட் நாட் டூ. அந்த சைல்டுக்கு வந்து அந்த புக்கு மூலியமாகவே அந்த பிக்சர் மூலியமாக மென்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, உமன்லாம் இந்த ஒர்க் தான் பண்ணுவாங்க அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபாதர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, ஸ்விங்கில் உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு அப்படின்றாங்க. எல்டர் பிரதர் வந்து விளையாடிட்டு இருக்கான்,
வெளியில் அப்படின்றாங்க. எல்டர் சிஸ்டர் வந்து கிளாத் வாஷ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மதர்னாலே குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிச்சனில் அது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்போ ப்ரைமரி லெவல்லேருந்தே இது மாதிரி ஏன் அப்பா வந்து குக் பண்ண என்ன அது மாதிரி கொடுக்காம ஸ்டார்டிங்லேருந்தே போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தங்கச்சி வந்து வெளில போய் விளையாடக்கூடாது அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ த எங்கர் சிஸ்டர் இஸ் பிளேயிங் வித் டால் இன் த கோர்ட்யார்ட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் உமன், அவங்களோட ட்ரெஸ் கோடு. இப்போ ட்ரெஸ் கோட்னால் இப்படி தான் பண்ணணும், டியூட்டிஸ் இதுதான் அவங்களோட டியூட்டிஸு. அவங்களுக்குன்னு ஒரு ஐடிக்கல் கேரக்டரிஸ்டிக் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போலேருந்து திருப்பி அதே தான் அகைன் இப்படி தான் எக்ஸ்பிரட் இப்போ வரைக்குமே ப்ரெசன்ட் டே புக் ஆல்சோ இதே தான் பண்ணுறாங்க. இக்னோரிங் த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடுறாங்க சில விஷயத்தில் அப்படின்றாங்க. ஸோ திஸ் மேக் த கேர்ள்ஸ் பிலீவ் தட் அவங்க வந்து ஃபர்தர்ஸ் அண்ட் மேரேஜ், ஃபேமிலி லைஃப், சைல்ட் கேர் அண்ட் ஹோம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் சொல்கிறாங்க கேர்ள்ஸோட ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்னென்ன கிரேட் குவாலிட்டிஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்து ரொம்ப லெஸ் ஃபுட் தான் வந்து சாப்பிட்ணும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும், அதான் ஃபெமினின் பியூட்டி அப்படின்றாங்க. கணவர் வந்து கடவுள் கும்பிடுவார், ஆனால் நம்ம வந்து கடவுளை தான் வந்து கடவுளை கும்பிடணும் அப்படின்றாங்க. மேக்கிங் அண்ட் மேரிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உமன் கைண்ட் அண்ட் ஃபிக்கல் மைண்டட்ன்றாங்க. உமன் ஷுட் ஃபாலோவர் ஹஸ்பண்ட் அஸ் இஸ் ஷேடோ அப்படின்றாங்க. உமன் வந்து காசிப் மாங்கர்ஸ் அப்படின்றாங்க. இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி எஜுகேஷன் லெவல். இதில் பார்த்தோன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் குயின்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இருந்தாலுமே நேம்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா நிறைய பேர் நேம் வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ தமிழ் கிளாசிக்கில் சிலப்பதிகாரம் நேம் இருந்தாலுமே நேம்ஸ் ஆஃப் த ஃபாதர் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதர் நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி வந்து கண்ணகியோட ஃபாதர் நேமும் கோவலனோட ஃபாதர் நேம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அதேமாரி சேர சோழ பாண்டியன் கிங் வந்து வார் அகெயின்ஸ்ட் பாரிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்க. கிங் ஆஃப் பரம்பு ஹில்ஸில் இன் தமிழ்நாட்டில் எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவங்க பாரியோட டாட்டர்ஸை மேரி பண்ணுறதுக்கு. பட் த நேம் ஆஃப் த கேர்ள்ஸ் அந்த பேட்டிலே பார்த்தோன்னா அவங்களுக்காக தான் நடந்தது. ஆனால் டிட் நாட் கெட் எனிவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அவங்க நேம் வந்து அங்கவை சங்கவை அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ட்ரூவா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல்ஸ் உமன் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார்? புத்தாவோட ஒய்ஃப் யசோதரா, சங்கமித்ரா டாட்டர் ஆஃப் எம்பரர் அசோகா, துர்காவதி ஒய்ஃப் ஆஃப் ஹர்ஷா, ராஜஸ்ரீ சிஸ்டர் ஆஃப் ஹர்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கொஞ்சம் பேர் நேம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செம்பியன் மகாதேவி யார்னா கிராண்ட் மதர் ஆஃப் சோழா கிங் ராஜராஜ சோழனோட கிராண்ட் மதர். குந்தவி நாச்சியார் வந்து சோழா கிங்கோட ராஜராஜனோட சிஸ்டர். அதேமாரி பாண்டியன் குயின்ஸ் மீனாட்சி வாரியர் குயின், கோப்பெரும் தேவி அவங்க நேம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா கேர்ள்ஸ் நேம் உமன்ஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடல அப்படின்றாங்க. இந்த சிம்பிள் ரீசன் என்னென்னா குயின் சீதா தான் வந்து ரொம்ப எப்பிக் இந்த ராமாயணம். அதேமாரி கண்ணகி வந்து சென்ட்ரல் கேரக்டராக இருந்தாங்க தமிழ் கிளாசிக் சிலப்பதிகாரமில். இருந்தாலும் அவங்க காடுக்கு ஒர்க்ஷிப் பண்ணுற மாதிரி அவங்க ஃபெமினின் குவாலிட்டி இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே, அவங்க ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துடல அப்படின்றாங்க. இதெல்லாம் எதில் வருதுன்னா செகண்டரி எஜுகேஷன் லெவல். ஃபஸ்ட்டு ப்ரைமரி எஜுகேஷன் பார்த்தோம், ப்ரைமரி ஸ்கூல் லெவல். நெக்ஸ்ட்டு செகண்டரி எஜுகேஷன் லெவல் பார்த்தோம். இப்போ ஹையர் செகண்டரி லெவல். ஹையர் செகண்டரி லெவலில் பார்த்தோன்னா ஹோம் மேனேஜ்மெண்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், சோஷியல் ஒர்க் கன்சிடர் சூட்டபிள் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றாங்க. இதே மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டுன்னா டேக்கன் டு மீன் ஃபார் தி பாய்ஸ் அப்படின்னு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ்னால் ஹோம் மேனேஜ்மெண்ட், ஃபைன் ஆர்ட்ஸு, பாய்ஸ்னால் இன்ஜினியரிங் அது மாதிரி. ஸோ சப்ஜெக்ட் மீன் சிம்பிளரி இப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் மோஸ்ட் ஸ்கூலில் பார்த்தோன்னா இந்த கிரிக்கெட், ஃபுட்பால், ஹை ஜம்ப்பு, கராத்தே இதெல்லாமே வந்து அன்சூட்டபிள் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்றாங்க. டூரிங் இந்த சோஷியல் சர்வீஸு கேம்ப்ஸ் கேர்ள்ஸ் ஆர் அசைன் சச் ஒர்க். அவங்க கேர்ள்ஸ் வந்து ப்ரிப்பேரிங் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது ஃபுட்டை, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ரூரல் உமனுக்கு போய் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் கிளாஸ் எடுக்கிறது அது மாதிரி சொல்கிறாங்க. இதே பாய்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ரோட் ரிப்பேரிங் பண்ணுறது,
ப்ரொகாக்டிங் பண்ணுறது, எப்படி கம்யூனிகபிள் டிசிஷன்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அது மாதிரி. அப்புறம் கண்டக்ட் பண்ணுற என்வரான்மெண்டல் அவேர்னஸ் கொடுக்கறது, ப்ரோக்ராம்ஸு பார்ட்டிசிபேட்டிங் பண்ணுறது. அப்புறம் வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ஆல்கஹாலிசம் பற்றி, அப்புறம் ட்ரக் அடிக்ஷன், டவுரி மெனன்ஸ், ஃபீமேல் இன்ஃபுளுன்சி, ஹரஸ்மெண்ட் ஆஃப் உமன், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தோன்னா மேக் ஸ்டூடெண்ட் ரியலைஸ் ஜெண்டர் ரோல்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து போத் ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜெண்டர் பயஸ் இன் டெக்ஸ்ட் புக்கில் என்சிஆர்டி போத் ஜெண்டருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் புக்கில், எந்த ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இல்லாமல். அதே மாதிரி நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், அப்புறம் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு, ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் கரிக்குலம் ரிசர்ச்சர் எல்லாமே சொல்கிறாங்க ஒரு 6 எப்படிலாம் வந்து நம்ம கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், இந்த 6 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. கிவிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், போத் ஜெண்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஐடியா எக்ஸ்பென்ஷன் ஜெண்டர் ஷுட் பி அன்பயஸ்டாக இருக்கணும், அதுவும் கிளியராக இருக்கணுன்றாங்க. பாசிட்டிவ் வியூஸ் வந்து இருக்கணும், 2 ஜெண்டருக்குமே பாசிட்டிவ் வியூஸ் கொடுத்த மாதிரி இருக்கணும். போத் ஜெண்டருக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இன்டெகிரேட் ஜெண்டர் ரோல்ஸ் மென் அண்ட் இன்டெகிரேட் பண்ணி இருக்கணும். அக்செப்டன்ஸ் ஆஃப் சோஷியல் ரோல்ஸ் அண்ட் ஓன் எபிலிட்டிஸ் கெப்பாசிட்டி, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் 6 பாயிண்ட்ஸ் இப்படி இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம கரிக்குலமே வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெண்டர் பேசிக் இந்த சேம் டைமில் வந்து இன்க்ளூசிவ், அக்யூரேட்டிவ், அஃபர்மேட்டிவ், ரெஃபரன்ஸ், இன்டெகிரேட்டர், வீவிங் டுகெதர் த எக்ஸ்பீரியன்ஸ், நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றாங்க. அதேமாதிரி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஈக்குவல் கவரேஜ் கொடுக்கணும், அச்சீவ்மெண்ட் ஒர்க் ஆஃப் போத் ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் கரிக்குலமில் சப்ஜெக்டில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் ஒன்லி பாய்ஸ் 2 பேருக்கு ஈக்குவல் சாய்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் அதே மாதிரி பார்த்தோன்னா நீட் டு ஷேர் த சோஷியல் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் போத் எக்ஸ்பிளைனிங் த சப்ஜெக்ட் அண்ட் கண்டென்ட், இல்லுஸ்ட்ரேஷன். அதேமாதிரி கிளாஸ் ரூம் டீச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் இதை பற்றி எல்லாமே டீச் பண்ண போகிறாங்க. அவங்க நடத்த பேர் 2 பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரைட் அண்ட் கரேஜஸ் க்ரியேட்டிவாக அவங்களுக்கு நடத்தணும். டீச்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஜெண்டர் பயாஸ் அண்ட் டெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அவங்க வந்து பயாஸ்டாகவே பேசக்கூடாது, 2 பக்கமும் இருக்கிற மாதிரி பேசணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இன் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம். இதில் கண்டென்ட் மேட்டர் அண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் 2 வேஸ் இருக்குது. அதில் கண்டென்ட் மேட்டர் ஃபைனலி டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அது கீழே ஜெண்டர் ஸ்டீரியோடைப்க்கு கீழே தான் இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கரிக்குலம் தான் ப்ரைமரி ஸ்கூல் லெவல் பார்த்தோம், செகண்டரி எஜுகேஷன் லெவல், த அனதர் திங்கிங் ஹையர் செகண்டரி லெவல். ஓகே, see you in the next class.